என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அப்பனை கண்டதும் தொட்டிவிடு. உனக்கான குருவர பலனை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். உனக்கான பயணத்தை நீ ஆரம்பித்து விட்டாய். இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்டு விட்டாய். அப்படி கேட்டுமே ஒன்றும் நடக்கவில்லையோ? எத்தனை முறை வேண்டுதல் வைத்திருக்கின்றேன். எத்தனை நாட்கள் உன்னிடத்தில் வந்து கண்ணீர் வடித்திருக்கின்றேன். ஒன்றுக்கும் பதில் கூறாமல் அமைதியாக இருக்கின்றீர்களே அப்பா. நான் அப்பா என்று சொன்னதற்கு எப்பொழுது எனக்கு அர்த்தம் கிடைக்கப் போகிறது என்று நீ சொல்கின்றாய். பொறுமை கொண்டு விட்டாய், நிதானத்தையும் கடந்து வந்து விட்டாய். என் பிள்ளையே, சில பேரின் வேண்டுதலோ சில நாட்களில் கிடைத்து விடுகிறது. சில பேரின் வேண்டுதலோ சில வாரங்களில் வந்து விடுகிறது. சில பேரின் வேண்டுதலோ வாரங்களில் மட்டுமல்ல, வருடங்களில்தான் வந்து உருண்டோடி கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லையோ என்று எண்ணி விடாதே. நீ வேண்டுதலுக்கான நாட்களின் எண்ணிக்கையை வைத்துக் கொள்கிறாய். ஆனால் நான் அந்த எண்ணிக்கையும் தாண்டி எப்பொழுது எப்படி கொடுத்தால் என் பிள்ளைகளின் கையில் அது சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும், அதைவிட என் பிள்ளைகள் அங்கு நிம்மதியும் நிலையான மகிழ்ச்சியும் எப்பொழுது பெறுவார்கள் என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். நீ கேட்டவுடனே நான் தருவதற்கு இந்த ஒரு நொடி போதுமானதுதான். ஆனால் அது உன்னிடத்தில் வந்தால் பாதுகாப்பாக இருக்குமா? அதைவிட நீ நிரந்தரமான சந்தோஷத்தோடு இருப்பாயா? அதுதானே முக்கியம். எதை கொடுத்தாலும் நிலையான மகிழ்ச்சியோடும் நிரந்தரமான சந்தோஷத்தோடும் தர வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். எனது எண்ணத்தை இப்பொழுது நான் நிறைவேற்ற வந்து விட்டேன். உனக்கான நேரம் காலம் கைகூடி வந்து விட்டது. வருமா வராதா என்று யோசித்து கொண்டு இருந்த காலத்தை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த அப்பனானவன் வந்து விட்டேன். நான் சொல்லும் அடையாளத்தோடு உன்னை ஒருவர் சந்தித்து உனக்கு வேண்டிய தருணத்தில் உனக்கான உதவியை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். நீ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே அங்கு மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை நான் தர வந்து இருக்கும்போது, உன் மனதோடு இருக்கின்ற விடையை நான் தர வந்து இருக்கும்போது நீ இதற்குமே மனம் வருந்தாதே. சில பேரின் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் அவமானங்களும் மட்டும்தான் மிஞ்சிக்கொண்டே இருக்கின்றது. இப்படியே தான் என் வாழ்க்கையை கடந்து போக வேண்டுமோ? யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் உன் மனம் தவியாக தவித்து கொண்டு இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் அமைதி காக்கின்றானோ இந்த சீரடி வாசன் என்று நினைக்காதே. சாயி சாயி என்று அழைத்து கொண்டு இருக்கும்போது உன் மன மகிழ்ச்சியடையவில்லையா? அப்பா, நான் சொன்னதை சொன்னபடி நான் நிறைவேற்றி விட்டேன். என் வேண்டுதலை நீ எப்படி நிறைவேற்றப் போகிறாய் என்று நினைக்கிறாய். இதோ உன் ஏக்கத்திற்கான தீர்வு காலம் வந்து விட்டது. என் தங்கமே, உன் மனதோடு இருக்கின்ற வலியையும் ஆசையும் நான் அறிந்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று ஓடோடி வந்து இருக்கின்றேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையின் பல தருணங்கள் உன்னை ஏமாற்றியதாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நிலை இதுதான் என்று உணர்த்துவதற்குத்தான் இந்த போராட்டத்தை நான் அனுமதித்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றி வாகி சூடுவதற்கு என் பிள்ளைகள் தயாராக இருக்கும்போது அந்த நிலையை உனக்கு உணர்த்துவதற்கும் இந்த அப்பனான் அவன் வந்து விட்டேன். இனி எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ உயிராக நேசித்த ஒன்றை உன் கையிலே ஒப்படைத்து உனக்கான நிலையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த அப்பனான் அவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். பிரிந்து சென்றதை நினைத்து வருத்தப்படாதே. குற்றமும் குறையும் நம்மிடத்தில் இருக்கின்றதோ என்று உன்னையே நீ தரம் தாழ்த்தி கொள்ளாதே. இங்கு தூசியாக தட்டிவிட்டு சென்று விட்டார்களே என்று மற்றவர்கள் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. அந்த தூசியானது கண்ணுக்குள் விழுந்தால் எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு நீ உணர வைக்க வேண்டாமா? அதற்காக நீ பழியைத்தான் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னதில்லை.
என் கண்ணின் மணியே, உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ தேடிக்கொண்டே இரு. மீதியை இந்த அப்பனானவன் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வழியையே நான் தந்து விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம். இந்த வழியை தாண்டி வரும்போது என் அப்பன் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்காகவா இந்த சிறிதளவு கஷ்டத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று உனக்கு புரிய வரும். உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு தருணத்தையும் உன் கண்முன்னே நான் காட்டிக் கொண்டு இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டே வா. நீ நகர்ந்து கொண்டே இருக்கும்போது தான் உன் வழிக்கான புதிய பயணம் வந்து கொண்டே இருக்கும். பாதை கிடைக்கவில்லை என்று நீ நின்ற இடத்திலே நின்று கொண்டு இருந்தால் எப்படி உனக்கான வழி பிறக்கும்? என் பிள்ளையே, நீ புட்கள் மீது நடந்து கொண்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த பாதையில் பயணிக்கும் போது தனியான ஒரு வழித்தடம் அதுவே உருவாக்கி கொள்ளும் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்கொள்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். ஐயோ, நீயோ நினைக்கலாம், இப்படி கடல் அலை போல் ஓய்வில்லாமல் என்னை துரத்துகின்றதே என் பிரச்சனைகள் என்று. அந்த தீராத வலிக்கும் போராட்டத்திற்கும் இடையில் உன்னையே உனக்கான விஷயத்தை நான் நிரூபிக்க வந்திருக்கும் போது உன் மனதை நீ வருத்தமடைய செய்யாதே. நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற எல்லா காரியத்திற்கும் நான் உனதான நம்பிக்கையை உயர்த்தி வெற்றிக்காக வழிவகுக்க வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். யாருமே இல்லையே, நான் தனிமையின் போராட்டத்தை வைத்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ண வேண்டாம். அந்த தனிமையின் போராட்டத்திற்கு பின்னால் நான் உனக்கு மிக பெரும் வெற்றி செய்தி தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். தனிமையின் போராட்டத்தில் தான் உனக்கான பலத்தையும் பலவீனத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் கண்ணின் மணியே, நீ செய்கின்ற செயல் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருந்தாலே போதும். நீ செய்கின்ற செயலை துணிச்சலாகவும் தைரியமாகவும் செய்து கொண்டு இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ என்னை மட்டும்தானே சார்ந்து கொண்டு இருக்கின்றாய். என்னை மட்டும்தானே கதியின்றி நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் கண்ணின் மணியே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. வழிகளோடு போராடும் என் தங்கமே, வழி தாங்க முடியாது என்று மீள முடியாத ஒன்றோடு நீ செயல்பட்டு கொண்டே இருக்கின்றாய். உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உனக்கான விதியை நான் தீர்மானிக்க மாட்டேனா? விதி இப்படித்தானோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் காரியத்தில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது அமைதியை விட உன் சிந்தனையை மேலோட்டமாக வைத்து கொண்டு நீ எதிர்கொள்கின்ற காரியத்தை நம்பிக்கையோடு செயல்படு. நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற காரியத்தில் நான் நடத்தி தரப்போகிறேன். எந்த ஒரு தருணத்திலும் சரியான முடிவை எடுப்பதுதானே அங்கு சரியானதாக இருக்கும். நாம் எடுக்கப் போகும் முடிவு ஒரு நிமிட முடிவுதான். ஆனால் அந்த ஒரு நிமிட முடிவு எப்படி துணிச்சலாக இருக்க வேண்டும், எப்படி நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீ அதையே நினைத்து நினைத்து பாதி நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. அதை நான் தருவது என்று நீ நினைத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். உன் பாதையை தெளிவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். வெற்றிக்கான உன் தேடலில் உனது பயணத்தை முழுமையாக்க நான் வந்து இருக்கும்போது சில தடையுறுகளும் இடையூறுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டி நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எத்தனை எத்தனை சந்தோஷம் என் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். சோகமும் சோதனையும் உச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரிடமும் சென்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்கள் நல்லது கேட்பது போல் கேட்டுவிட்டு உன்னை வாழ்க்கையில் நற்றாற்றில் அல்லவா விட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அப்பனை நம்பி வரும் என் பிள்ளைக்கு நான் ஒரு பொழுதும் உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து பின்வாங்கப் போவதே இல்லை. என் செல்ல பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் பயணத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பன் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது காலம் கடந்து விட்டதோ என்று சிந்திக்காதே. காலம் கடந்த பிறகும் உனக்கான அருமையும் பொறுமையும் புரிய வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். தவறு இழைத்து விட்டேனோ என்று மற்றவர்கள் உன் முன்னே கூனி குறுகி நின்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள்.
உன் மனதை விட்டு நீ வேறு எங்கேயோ சென்று விட்டார்கள் என்று தானே எண்ணிக்கொண்டு இருந்தாய். இனி அதற்கெல்லாம் நான் இந்த சாய் தேவனிடம் கொடுக்கப் போவதே இல்லை. உன் அருகில் யார் இருப்பதற்கு தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னருகில் இருப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் குறைகளை மட்டுமே பார்த்துவிட்டு சில பேர் உன்னை விட்டு சென்று விட்டார்கள். அத்தனை பேரையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்கு நான் இருக்கும் போது உன் மனம் உடைந்து விடாதே. நீ நினைத்ததைத்தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.